வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரெண்டு விஷயங்க. ஒன்று வீரம், இன்னொன்று வறுமை, அதாவது ஏழ்மை அல்லது இல்லாமை. இது என்ன காம்பினேஷன், வீரமும் வறுமையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்ணில் பட்டதை உங்களுக்கு காட்சியாக்கி தரேன், அவ்வளவுதான். அது ரெண்டு விதமான அனுபவங்களை கொடுத்த விஷயங்கள். வீரம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது. அந்த வீர விளையாட்டுகளை பார்க்கும்போது மன மகிழ்ச்சி, உற்சாகம், உடம்பே அப்படியே சும்மா முறுக்கேறின மாதிரி ஆய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஏழ்மையை பார்க்கும்போது கண்ணில் தண்ணி மட்டும்தான் வரலையே ஒழிய கண்ணு கலங்குது, நெஞ்சம் பதைக்குது, இன்னும் என்னெல்லாமோ செய்யுது. அது என்னங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். வீரமுண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு வா வா என் தோழ அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் பாடின மாதிரி இந்த மாதிரி வேகமான ஒரு களத்தை ஓடுறதுக்காக வேண்டி அந்த களம் சென்று அடையும் வரை பொறுமையாக அன்னநடை போட்டு வரும் அந்த அழகான மாட்டு வண்டிகளையும் மாடுகளையும் மனிதர்களையும் பாருங்கள். என்ன ஒரு நிதானமாக செல்கிறார்கள் இவர்கள். அந்த களம் வந்தவுடன் தங்கள் வீரத்தை காட்டுவார்கள். அதுவரை அவர்கள் அந்த களத்தை நோக்கி அன்னநடை ஓடுவது போல நமக்கு தெரியும். ஆனால் அன்னநடை அல்ல, அதில் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொள்கிறார்கள். பெரிய போட்டியை நோக்கி செல்லும் பொழுது இந்த ஓய்வு அவர்களுக்கு உற்சாகத்தை பின்னாளில் அளிக்கவும். அதனால் அவர்கள் இந்த ஓய்வை இப்பொழுது அமைதியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மெல்ல நடக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். ஆமை கூட பந்தயத்திலே வெற்றி பெற்றிருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம். அதனால் இதுதான் இந்த வீரம். இதை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு உற்சாகம் கொப்பளிக்கிறது, மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுகிறது, இன்னும் என்னென்னவோ நடக்கிறது. ஆனால் இதனுடைய எதிர்ப்பதத்தை பாருங்கள். மாயவரம் டு சிதம்பரம் பஸ்ஸிலே சென்று கொண்டிருக்கிறேன். என் வலதுபுறம் அமர்ந்திருக்கும் அந்த வயோதிகரை பாருங்கள். அவருடைய முழு முகத்தை காட்ட என் மனம் இடம் கொடுக்கவில்லை. அவரை ஊருக்கு அடையாளம் காட்ட விரும்பவில்லை. ஆனால் அவருடைய ஏழ்மையை பாருங்கள். அவர் மூக்கு கண்ணாடி அணிந்திருக்கிறார். ஆனால் அந்த கண்ணாடியின் வயது அவருடைய வயதை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது சரியாக நிற்காமல் இரண்டு புறமும் கயிறுகள் போட்டு கட்டி பின்னாலே தொடர்ச்சியாக கீழே விழுந்து விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று நாம் கண்ணாடி விளம்பரங்களை சாதாரணமாக டிவியிலும் மற்ற இடங்களிலும் பார்க்கிறோம். 1000 ரூபாய்க்கு மேல் 2000 ரூபாய் வரை 5000, 10,000 என்று அதனுடைய விலைகள் இன்று வானத்தை முட்டி நிற்கின்றன. ஆனால் அதே நம் நாட்டில் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெரியவர், ஏழை எளியவர், மிக மிக வசதியில் குறைந்தவர், எப்பொழுதோ வாங்கிய அந்த பழைய கண்ணாடியை பாதுகாப்பாக கயிறை கட்டி போட்டிருப்பதை பார்த்தவுடன் நெஞ்சம் கனத்து விட்டது. அதனால் அதை ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்தேன், அவருடைய முகத்தை காட்டாத அளவிற்கு. இதை பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது என்ன உணர்வு வரும் என்று பாருங்கள். உடனே அவரை அழைத்து சென்று கண்ணாடி கடைக்கு சென்று கண்ணை பரிசோதித்து அழகான ஒரு கண்ணாடி, மிக விலையோ இருந்த கண்ணாடி கூட தேவையில்லை, அவருக்கு நல்ல வலிமையான ஒரு கண்ணாடியை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது. ஆனால் அவர் யாருடன் வந்தார், தனியாக வந்தாரா என்று தெரியவில்லை. ஒரு இடத்தில் இறங்கிவிட்டார். மேலும் அவ்வாறு நாம் உதவி செய்வதையும் சட்டென்று இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அதனால்தான் இந்த பதிவு. பாருங்கள், இந்த பரிதாபத்தை பாருங்கள். வறுமை நிறம் சிகப்பல்ல, வறுமை நிறம் பல வண்ணங்கள். இதாங்க மனுஷ வாழ்க்கை. இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக பரிதாபப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது உங்கள் மனசில் லேசாக ஒரு ஓரத்தில் எட்டி பார்த்தா கூட எனக்கு அதுவே போதும். உங்கள் கருத்துக்களை கட்டாயமாக சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.